எனக்கு வர்மாவை பற்றி பெரிய ஐடியா இல்லை இங்கே வர்றதுக்கு முன்னாடி. என்னோட ஃப்ரெண்டு தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு. அவரோட ரெக்கமெண்டேஷன் தான் வந்தேன். மொரோவர் எனக்கு ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது, நெக் பெயின் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தது. பேசிகிட்டு இருக்கும்போது அவர் இங்கே வந்து பலன் பெற்றது சொன்னார். ஸோ அந்த ஒரு அவரோட ரெஃபரன்ஸ் தான் நான் இங்கே வர்றதுக்கு. மற்றபடி எனக்கு இங்கே ஒரு இன்ஸ்டியூட் இருக்குன்னு தெரியாது. ஸோ ஒருத்தங்க பலன் பெற்று அடுத்தவங்க சொல்லி அது மூலம் கான்டாக்ட் பண்ணுறது இஸ் அ குட் திங். ஏன்னா ஒருத்தங்க ரெஃபர் பண்ணுறாங்கனாலே அது அவங்க அதெல்லாம் பலனடைஞ்சாலும் ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுவே பெரிய பாசிட்டிவ் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு நல்லா நடத்திட்டு போகிறாங்கிறது. ரெண்டாவது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இங்கே வந்தது வந்து பரவாயில்ல, டவுன் டு அதாவது என்ன சொல்கிற ஒரு லேமேனுக்கு படிக்காதவங்களுக்கும் புரியுற மாதிரி அவங்க எடுத்து கொண்டு போகிறாங்க. இன்னொரு விஷயங்கள் இதையும் மறைக்கிறது இல்லை. நிறைய ஆசனங்கள் சார் சொன்ன மாதிரி ஆசனங்கள் வந்து நிறைய மறைச்சு வச்சிருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க, இது செய்ய விடாதுன்பாங்க, இதை டச் பண்ணாதுன்பாங்க. இந்த மாதிரி நிறைய இப்போ நான் கூட நிறைய இடத்துல மருந்து வாங்கியிருக்கேன் இந்த வலிக்கெல்லாம். அப்போ இது எதுக்குன்னு கேட்டால் அந்த விஷயத்தை சொல்ல மாட்டாங்க. சார் அது சாப்பிடுறது சரியாயிடும் சார் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். பட் டூ த கிரவுண்ட், அதாவது என்ன சொல்றது, அதாவது நமக்கு எந்த லெவலில் வேணாலும் கொஸ்டின் கேட்டு நம்மளால இன்ஃபர்மேஷன் பெற முடியுது. அது பெரிய அட்வான்டேஜ். அந்த நல்லா பண்ணுறாங்க. ஒரு நல்ல என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது பெரிய இம்பார்ட்டன்ட். ஏன்னா யாரும் முன்சொலிக்கவோ ஒரு டிஃப்ரெண்ட் என்வாயன்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி இல்லை, ஒரு ஹோம்லி என்வாயன்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. அது எந்த வகையான பேஷண்ட்டுக்கும் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம நம்பிக்கையாகவும் பேசுகிறாங்க. இது அவங்கள்ட்ட வந்து கற்றுக்கிறது வந்து ஒரு இது மட்டும் இல்லை, வர்மா மட்டும் இல்லை, ஒரு இன்ஸ்டியூட்டை எப்படி கொண்டு போகணுங்கிறது ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணுறாங்க. அதுக்கு சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ்.